सद्गुरुनाथ महाराज की जय. ஸ்ரீ ஞானானந்த குருகுல ஸ்தோத்திர பாராயணம் ஞானபுரீஸ்வரர் தேவாரத்தில் 6வது பாடல். அந்த காசுரன் தன்னை அடர்த்த விரட்டனும் அமுதருள் கோவலனும் முந்துர எழுந்தருள் முதுநகர் கோவல் சார் முதறி வாழ நிறை எந்தை ஞானானந்த எழிற்குரு அருள் என்ன என் நிழல் சோலை வளர் வந்தவர் வினை போக்கும் ஞானபுரீஸ்வரன் மலரடி சார் நெஞ்சமே. இந்த பாடலில் அந்த க்ஷேத்திரத்தில் உள்ள 2 முக்கியமான கோவிலோட மகிமையை சொல்கிறார். பரமேஸ்வரனுடைய 8 வீரஸ்தானங்கள் அப்படின்னு அட்ட வீரஸ்தானம்னு பேர். அவர் பண்ணின வீர செயல்கள்லாம் திரிபுர சம்ஹாரம் பண்ணினது, மார்க்கண்டையனுக்காக யமனை உதைச்சது, காமதகனம் பண்ணினது, அகங்காரமாக இருந்த பிரம்மனோட சிரசை கொய்தது, அப்படி வீர செயல்கள்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துக்கு அந்த லீலை இங்கே நடந்தது. அப்படிங்கிறாப்புல 8 ஸ்தலங்கள் உண்டு. அதில் அந்தகாசுரன்கிறவனை வதம் பண்ண இடம்தான் திருக்கோவில். அந்தகாசுரன்கிறவன் பரமேஸ்வரனுடைய சூரிய சந்திர ஸ்வரூபமான கண்கள் அம்பாளால் விளையாட்டாக மூடப்பட்டதுனால உண்டானான்னு ஸ்தல புராணம் சொல்கிறது. அதாவது பரமேஸ்வரனுடைய கண்ணை மூடுறதுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, மாயையினால் ஞானத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில் அஜ்ஞானம்ங்கிற இருட்டு உண்டாடுறது இல்லையா, அதை சிம்பாலிக்காக குறிக்கிறது, ஒரு அடையாளமாக சொல்கிறதுன்னு எடுத்துக்கலாம். சுவாமி அம்பாள் இந்த மாதிரிலாம் நிறைய விளையாடுவாள். அப்படி பண்ணி நமக்கு ஒரு ஸ்தலம் கிடைக்கும், ஒரு புராணம் கிடைக்கும், அது சம்பந்தமாக நிறைய பாடல்கள் கிடைக்கும். அப்படி அந்த அஜ்ஞான வடிவமாக வந்த அந்த அந்தகாசுரனை பகவான் வதம் பண்ணின இடம்ங்கிறதுனால அந்த ஸ்தலம் நாயன்மார்களால் பாடப்பெற்ற ஸ்தலம். இன்னொரு பக்கம் வைஷ்ணவத்தில் ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் 3 பேரும் ஒன்று சேர இருந்து பாடின இடம் அதே திருக்கோவிலூரில் இருக்கிற உலகளந்த பெருமாள் கோவில். சிவஸ்தலம் அப்படின்னா ஆமாம் சிவஸ்தலம்தான், விஷ்ணுஸ்தலமாக ஆமாம் விஷ்ணுஸ்தலம்தான். அந்த சிவஸ்தலத்தில் விநாயகர் அகவல் எழுதப்பட்டதுங்கிறனால விநாயகருக்கும் உரிய ஸ்தலம். இப்படி எல்லா மகிமையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருக்கோவிலூரில் பக்கத்திலே மாத்வாளுக்கு முக்கியமான குருவான கௌதம சுவாமி பிருந்தாவனமும் இருக்குது. இத்தனை முக்கியத்துவத்தையும் தனக்குள்ளே அடக்கிட்டு இருக்கிற திருக்கோவிலூரில் நமக்கு விசேஷமாக நம்ம சுவாமியுடைய தபோவனம் இருக்குது. அதனால் அந்தகாசுரனை அடர்த்த வீரட்டனும், அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்ணி அறியாமையை அழித்த வீரட்டானேஸ்வரனும் அமுதருள் கோவலனும். பகவான் மகாவிஷ்ணு அவரே ஆறாவமுதன்னு அவருக்கு ஒரு பேருண்டு. பார்க்க பார்க்க தெவிட்டாத அழகுள்ளவர், அதனால் அவரே அமுதன். அடுத்தது என்ன, ஆழ்வார்களோடு நெருங்கி இருந்து இடைக்கழியில் திருக்கோவிலூரில் அவளை விட்டு பாசுரம் பாட வச்சார். அதனால் தமிழ் அமுதமாகிய பாசுர அமுதத்தை நமக்கு வழங்கினார். அப்புறம் மார்க்கண்டேயனுடைய தகப்பனார் மிருகண்டு மகரிஷிக்காக காட்சி கொடுத்தாருங்கிற லீலையும் உண்டு. அந்த மிருகண்டு மகர்ஷி தபசு பண்ண இடமாக தான் நம்ம தபோவனம் முன்னாடி இருந்திருக்கு. இந்த மிருகண்டு தபோவனம் இப்போ ஞானானந்த தபோவனமாக இருக்குது. அப்படி
அமுதனாகிய பகவான் உலகளந்து மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணின காட்சியை மிருகண்ட மகர்ஷிக்கு திருப்பியும் காட்டின பகவான் அந்த சுவாமி இருக்கார். அறியாமையை அழித்த பரமேஸ்வரன் இருக்கார். இவா 2 பேரும் இருக்கிற திருக்கோவிலூரில் நிறைய பக்தர்கள், அறிஞர்கள், சாதுக்கள், அடியவர்கள்லாம் இருக்கா. அந்த காசூரன் தன்னை அடர்த்த வீரட்டனும் அமுதருள் கோவலனும். கோவலூரில் இருக்கிறதுனால அவர் கோவலன்னு பேர். கோவலனுங்கிறதுக்கு கோபாலன்னு ஒரு பேர் உண்டுன்னு ஸ்ரீ கிருஷ்ண பிரேம சுவாமிகள் சொல்கிறார். இந்த கோபாலன் தானே அங்கே இருக்கார். அந்த கோபாலன் தானே கீதைங்கிற அமிர்தத்தை நமக்கு கொடுத்தவர். அதனால் அமுதருள் கோவலனுங்கிறது அப்படியும் பொருந்தும். அந்த கோவலன் இருக்கிற ஊர் கோவலூர். அந்த இடத்துல முந்துர எழுந்தருள்னு அழகான வார்த்தை. பரமேஸ்வரனும் பெருமாளும் வேக வேகமாக வந்து நிற்கிறாளாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக. அப்படி முந்துர எழுந்தருள் முதுநகர் கோவல்சார். பிராச்சீனமான நகரம் முதுநகர். கோவல்சார் மூதறிவாளர் நிறை, நல்ல படித்து வாழும் அனுபவ ஞானிகளும் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு அழகான சோலை இருக்குது. சோலைனா நிறைய மரங்கள் இருக்கும், மர நிழல் இருக்கும் இல்லையா. சாதாரண மரங்களுடைய நிழல் மட்டும் அங்கே குளுமை கொடுக்கறது இல்லை. எந்த ஞானானந்த எழிற் குரு அருள் என்ன எண்ணிழல் சோலையை வளர். குருநாதனுடைய அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான நிழல் அங்கே கிடைக்கிறது. அந்த நிழல் தரு எது தெரியுமோ, மரம் எது தெரியுமோ, குருவே தான் தரு. இந்த ஞான குருவோட அருள் நிழல் இருக்கு. அதுவும் எப்பேற்பட்ட சுவாமி, எழில் குருங்கிற மகான்களுக்கு திருமேனியும் அழகு, மனசும் அழகு. எப்படின்னு கேட்டால், சித்தம் அழகாக இருக்கிறதுனாலேயே முகத்தில் அந்த விலாசம் இருக்கும், தேஜஸ் இருக்கும். அது வெளியில் உள்ள அழகு சாதனங்களால் வர அழகு இல்லை. மனசு அழகாக இருக்குது, அதனால் முகம் அழகாக இருக்கும், திருமேனி அழகாக இருக்கும். எந்த விதமான அலங்கார வஸ்துக்களும் இல்லாமல் மொட்டை அடிச்சுட்டு காவி கட்டிண்டு எளிமையாக இருக்கிற இந்த மகான்களுடைய அழகை வேறு எந்த அழகோடையாவது ஒப்பிட முடியுமா? ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் அழகு சுந்தரமேயன் ஆறாமுதமேயே அப்படின்னு ஆறாவமுதனா சுவாமியை பாடுறார். சுவாமியோட அழகு பார்த்துட்டே இருக்கலாம், அப்படி ஒரு அழகு. அந்த அழகு அன்புனால, கருணையினால், தபஸுனால், சொல்ல முடியாத மகிமையினால் உண்டான அழகு இல்லையா. அதனால் எந்த ஞானானந்த எழிற் குரு அருள் என்ன இன்னிழல் சோலையை விட, அந்த இடத்துல குரு கிருபைங்கிற நிழலோடு இருக்கிற அந்த சோலை, அந்த இடத்துல வந்தவர் வினை போக்கும் ஞானபுரீஸ்வரன் மலரடி சார் நெஞ்சமே. அந்த தபோவனத்துக்குள்ளே போயிட்டாலே நம்ம வினைகள்லாம் போயிடுறது. அந்த நிழலுக்குள்ளே போன உடனே நம்ம வெம்மையெல்லாம் தணிஞ்சுடுறது. அப்படி இந்த வெம்மையை தீர்க்கக்கூடிய, வினையை தீர்க்கக்கூடிய ஞானபுரீஸ்வரன் எங்கே இருக்கார்? அவருமே அந்த நிழலுக்குள்ளே தான் இருக்கார். அதனால் இந்த ஞானபுரீஸ்வரனுடைய, ஞானானந்த கிரீஸ்வரனுடைய மலரடியை சார்ந்து இரு நெஞ்சமே அப்படின்னு சொல்கிறேன். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.